பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒருமுறை ராஜவேல் சாருடன் உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம் நட்ராஜ். வணக்கம் டிடி. ஈடி ரைடு தமிழகம் முழுக்கவே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஆனால் தமிழக ஊடகங்களுக்கு அதை பற்றி எந்த தகவலும் கிடைக்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க. ஏன்னா இந்த மதுபான கொள்ளை வழக்குகளில் தான் ஏற்கனவே டெல்லி ஆட்சி கலைந்ததாக இருக்கட்டும், தெலுங்கானாலையும் அதுதான் ஒரு ஆட்சி கலைப்புக்கே ஒரு முக்கியமான ஒரு கேஸாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. டாஸ்மாகினுடைய நிர்வாக இயக்குனர் இருக்கக்கூடிய விசாகன் அப்ரூவரா மாறிட்டார்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஏன் ஊடகங்கள் பேச மாட்டேங்குது? ஊடகங்கள் முற்றிலும் பேசாமல் இல்லை. ஏன்னா இங்கே ஊடகங்களில் ஒரு சில நேர்மையான ஊடகவியலாளர்கள் இன்னமும் இருக்காங்க. அதாவது இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிறத ஒரு தவம் மாதிரி நினைச்சு செய்யக்கூடிய ஊடகவியலாளர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான ஊடகங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த பெரும்பான்மையான ஊடகங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஊடகவியலாளர்களில் ஒரு பெரும் பங்கு வந்து பார்த்தோன்னா இந்த சென்னை ப்ரெஸ் கிளப்பில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அது போக ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன், உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் அதுக்கு பேர், இந்த மாதிரி நிறைய சங்கங்களில் அவங்க எல்லாருமே உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட சில சங்கங்கள் வந்து திரு விசாகன், டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் இருக்கார் இல்லையா, இவரிடமே வந்து பணம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து இப்போ வெளிவந்திருக்குது. அதுக்கு ஆதாரமான ஒரு லெட்டரை தான் இப்போ வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த லெட்டரை வந்து நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த லெட்டர் வந்து என்று எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா ஒரு பண்டிகையை ஒட்டி. ஓகே, ஸோ அது என்ன பண்டிகைனா 6/1/2025 அன்னைக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. யாருக்குன்னா பெறுநர் டாக்டர் எஸ் விசாகன் ஐஏஎஸ் அவர்கள், நிர்வாக இயக்குனர், தமிழ்நாடு வாணிப கழகம், அதாவது டாஸ்மாக். ஸோ அவருக்கு வந்து எதுக்கு எழுதியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் கடந்த 16 ஆண்டுகளாக சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பத்திரிகையாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் என்று சுமார் 850 பேர் உறுப்பினராக கொண்டு இயங்கி வருகிறது. வரும் 11/1/2025 சனிக்கிழமை அன்று தலைமை அலுவலகத்தில் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். இந்த விழாவில் 150 பேருக்கு வேட்டியும் சட்டையும், பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு வழங்க உள்ளோம். பொருளாதார உதவி தேவைப்படுவதனால், ஆகவே தாங்கள் நல்ல சேவை செய்வதற்கு தங்களால் முடிந்த அளவுக்கு பத்திரிகையாளர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதியிருக்கிறவர் யாருன்னா சகாயராஜ், மாநில தலைவர், ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஆஃப் தமிழ்நாடினுடைய தலைவராக, மாநில தலைவராக இருக்கிறார். ஸோ ஜேர்னலிஸ்ட் யூனியனில் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. ஜேர்னலிஸ்டில் வந்து நல்ல வசதி படைத்த ஜேர்னலிஸ்ட்டும் இருப்பாங்க. உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி நான் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நெஞ்சுரத்தோடு இருக்கக்கூடிய சிலர் வந்து வறுமை சூழலையும் இருப்பாங்க. கரெக்டா? ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் யூனியன்ல நீங்க பொங்கல் விழா கொண்டாடி அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நீங்க வந்து வேஷ்டி, சட்டை, பொங்கல் தொகுப்பு மாதிரி ஏதோ ஒரு பணமோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு யார்கிட்ட நிதி கேட்குறீங்க? டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர். டாஸ்மாக் மேலாண் இயக்குனருக்கும் ஜேர்னலிஸ்ட் யூனியனுக்கும் என்ன சம்பந்தம்? நியாயமான கேள்வியா இல்லையா? எவ்வளவோ அதிகாரிகள் இருக்கும் பொழுது நீங்க ஏன் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர்கிட்ட கேட்குறீங்க? ஏன் நீங்கள் வந்து வேறொரு ஐஏஎஸ் அதிகாரி, வேறொரு துறை சார்ந்தவர்கிட்ட ஏன் கேட்கல? ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்கு முறைகேடுகள் அதிகமாக நடக்கிறதோ, அந்த முறைகேடுகளை எங்கு நீங்கள் கண்டும் காணாமல் போகிறீர்களோ அந்த இடத்துல தானே ஒரு சகாயம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ இந்த சகாயராஜ், இந்த கடிதத்தை எழுதிய சகாயராஜ் மாதிரி எத்தனை பேர் விசாகனுக்கு சகாயம் பண்ணி கொடுத்தாங்க நமக்கு தெரியாது. ஸோ சகாயம் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி இருந்த இடத்துல இந்த மாதிரியான ஆட்கள் தனிப்பட்ட சகாயங்களுக்காக விசாகன் கிட்ட கை நீட்டும் பொழுது விசாகன் பற்றிய செய்திகள் எப்படி வரும்? ஸோ அவர் கொடுத்த காசுல பொங்கல் விழா கொண்டாடினவங்க அவரை பத்தின நியூஸ் எப்படி போடுவாங்க? ஸோ இது ஒரு உதாரணம், நான் சொல்றது இது ஒரு உதாரணம். இதே போல சென்னை பிரஸ் கிளப்புக்கு தேர்தல் நடந்த பொழுது அந்த தேர்தலில் நின்று வென்ற ஒரு டீம், இப்போதைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த டீமுக்கு அவர் நிதியுதவி செய்தார். யாரு? விசாகன் நிதியுதவி செய்தார் என்ற ஒரு செய்தி அப்போதே வந்தது. இப்போ சென்னை பிரஸ் கிளப்ல வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா தேர்தல் நடக்கலன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கலைபுரம்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 800 உறுப்பினர்களை சேர்த்து தேர்தல் நடத்தினாங்க. நானும் 15 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரேடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு டெலிவிஷனுடைய சேனல் ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் சென்னை பிரஸ் கிளப்ல நான் மெம்பர் கார்டு வாங்கினதே கிடையாது, அவங்க கொடுத்ததும் கிடையாது. ஆனால் ஒரு சில டிஜிட்டல் மீடியாவுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அரண்சை ஊடகத்தை நடத்தக்கூடிய ஹசீஃப், மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம், அவர் தான் வந்து இன்னைக்கு இந்த தேர்தலை முன்னிட்டு நடத்தியதில் முக்கியமான ஒரு பங்கு. இன்னைக்கு அவர்லாம் வந்து டிஜிட்டல் ஊடகம் தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் முன்னாள் டிவி ஊழியர் அப்படின்னா நான் கூட தான் முன்னாள் டிவி ஊழியர், அப்ப நமக்கு உறுப்பினர் அட்டை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இது போன்ற பல கேள்விகளை எல்லாம் ஒதுக்கி புறந்தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட 800 உறுப்பினர்களை சேர்த்து, அவர்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு வகையில் தேர்தலை நடத்தி முடிச்சு இன்னைக்கு பதவியில போய் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்ததற்கு பிறகு சமீபத்தில் அவர்கள் செய்த ஒரு நிகழ்வு எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மெஸ் திறக்கிறாங்க. எங்க? பிரஸ் கிளப்குள்ளார ஒரு மெஸ் திறக்கிறாங்க. பிரஸ் கிளப்குள்ளார போயிருக்கேன் இது வரைக்கும்? இல்ல சார். எங்க இருக்குனாலும் தெரியுமா? இல்ல சார், ஐடியாவே இல்ல. ஓகே, உனக்கு தெரியுமா? சேப்பாக்கம்ல இருக்கு. சேப்பாக்கம்ல எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு பக்கத்துல எவ்வளவு அரசியலோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு இடம். அந்த பிரஸ் கிளப் உடைய வாசல்ல தான்
முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளார போராட்டங்கள் நடத்துவதற்கென்று சில இடங்களை ஒதுக்கி இருப்பாங்க. வள்ளுவர் கோட்டம், அந்த சேப்பாக்கம், இந்த இடங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது அடையாள உண்ணாவிரதம், ஒரு நாள் போராட்டம், இந்த மாதிரிலாம் பெர்மிஷன் வாங்கி போராட்டங்கள் நடத்துறாங்கல்ல, அப்போ இந்த இடங்களை எல்லாம் ஒதுக்கி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரோடு வந்து பார்த்தா அப்படின்னா அப்படியே சேப்பாக்கம் கிரவுண்டுக்கு அப்படியே பேரலா இந்த சைடில் இருக்கும். ஸோ அந்த சாலை என்பது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு பேக் கேட் என்ட்ரி மாதிரி தான் இருக்கும். அதிகமாக அந்த சாலையை பயன்படுத்த மாட்டாங்க. மக்களுடைய போக்குவரத்துக்கு பெரிய இடைஞ்சல் இருக்காது. பிராட் ரோட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையோடு பாதிக்காத வகையில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்பட்டு அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பெர்மிஷன் கொடுக்கறதையும் நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் சென்னை பிரஸ் கிளப் இருக்கு. நான் ஒரே ஒரு முறை என்னுடைய வாழ்நாளில் போயிருக்கேன். நியூஸ் 18 சிறப்பு செய்தி ஆசிரியராக இருந்த திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு. அவருடைய இரங்கலஞ்சலி கூட்டத்துக்காக நான் அந்த பிரஸ் கிளப்குள்ளார போயிருக்கேன். இப்போ அந்த பிரஸ் கிளப்குள்ளார ஒரு மெஸ் திறந்திருக்காங்க. இதை வந்து திறந்து வைத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழகத்தினுடைய, அதாவது சென்னையினுடைய போலீஸ் கமிஷனர் திரு அருண் அவர்கள் தான் வந்து திறந்து வைக்கிறார். அருண் வந்து திறந்து வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து ஓப்பனிங் செரிமனி கூப்பிடுறதுங்கிறதும் தவறு கிடையாது. ஆனா ஒரு பிரஸ் கிளப்ல நீங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு அதை திறக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? ஸோ அப்போ அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சிட்டி லிமிட்குள்ளார ஒரு கிரைம் நியூஸ் நடக்குது, அல்லது ஒரு காவல்துறையில் ஒரு மோசமான ஒரு செயல்பாடு எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸிபிட் ஆகுதுன்னா அதை நீங்க எப்படி ப்ராப்பரா ரிப்போர்ட்டிங் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பா. இப்போ நம்மளுடைய அலுவலகம் இருக்கு. நம்முடைய அலுவலகத்தை திறந்து வைத்தது வந்து சீமான் வந்து திறந்து வச்சாரு. அப்போ சீமான் வந்து திறந்து வைக்கும்போது நம்ம சீமானுடைய சார்பு ஊடகமாக நம்ம இருந்தோம். கரெக்டா? ஸோ அப்போ வெளியில இருந்து பார்க்கிறவங்க எல்லோருக்குமே என்ன தோணும்? சீமான் போய் திறந்து வைக்கிற ஆஃபீஸ், இவங்க சீமான் தப்பு பண்ணா பேசுவாங்களா? தோணுமா தோணாதா? ஏன் நம்ம சீமானை கூப்பிட்டோம்? ஏன்னா நம்ம அப்போ நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தனால அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திறந்து வைத்தாரு. ஸோ அதே மாதிரி சேம் சினாரியோ அங்கே ஒப்பிட்டு பாருங்க. இப்போ பிரஸ் கிளப்ல ஒரு மெஸ் திறக்கிறாங்க. எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. கரெக்டா? தமிழ்நாட்டில் எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள், பத்திரிகை முன்னோடிகள் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு திறந்து வச்சிருக்கலாம். அல்லது செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் இருக்காரு, அவரை கூப்பிட்டா கூட அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கான அமைச்சர், அதனால வந்து ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் மாநகர போலீஸ் கமிஷனரை கூப்பிட்டு திறந்து வைக்கிறீங்க. திறந்து வைத்ததற்கு பிறகு இப்போ சமீபத்தில் வளர்மெய் அறிவாளன் விஸ்வநாத்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல எழுதுவார். அவரும் ஒரு மூத்த பத்திரிகையாளர், தமிழ் தேசிய ஆதரவாளர். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அந்த மெஸ்ல வந்து கொஞ்சம் பேர் தான் சாப்பிடவே வராங்களாம், யாருமே சாப்பிட வராதனால இப்போ அந்த கேன்டீனை ஒருத்தர் வந்து லீஸ்க்கு எடுத்திருக்கிறாரு. ஓகே, அவர் தான் வந்து அங்கே சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, வெளியிலேருந்து கேட்டரிங் ஆர்டர் எடுத்து இப்போ அங்கே உள்ளுக்குள்ளார தடபுடலா சமையல் நடந்துட்டு இருக்கான். கல்யாணம், காதுகுத்து, கச்சேரி, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கான கேட்டரிங் ஆர்டர்ஸை குக் பண்றதுக்கான ஒரு இடமாக இன்னைக்கு பிரஸ் கிளப்பினுடைய கிச்சன் மாறி இருக்கிறதா வளர்மெய் அறிவாளன் எழுதியிருக்கிறார். ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பிரஸ் கிளப் தான் வந்து வெளியில சொல்லணும். எகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட், விசாகன் ஐஏஎஸ் இடம் கை நீட்டி காசு வாங்குற ஒரு ஜேர்னலிஸ்ட் விசாகன் ஐஏஎஸ் பற்றிய செய்திகளை எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு ரெய்டு இன்னும் விடிய நடந்தாலும் கண்டினியூஸாக அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. 10 மணி நேரத்துக்கு மேலே அவர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதற்கு பிறகு அவருடைய மனைவியை கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் போதிய ஊடக வெளிச்சம் என்பது இந்த விசாரணை வளையத்தின் மேல் விழவே இல்லை. ஓகே, காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம். ஸோ அங்கே எடிட்டர்ஸ்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங்ல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் சரி கட்டக்கூடிய ஒரு இடத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். சார், இப்போ இந்த ரைடுன்னு சொன்னதும் இப்போ ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோஸை வச்சு கம்மி டைம்ல எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை பத்தி நிறைய மக்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி ஆகாஷ் பாஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து பொதுவாக எல்லோருக்கும் அறிமுகமான மாதிரி அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் நியூஸ். அந்த நியூஸினுடைய அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னா, அவர் வந்து தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய முதல் மகன் மூகா முத்து, அவருடைய மகளுடைய மகளை, அதாவது மூகா முத்துவினுடைய பேத்தியை அவர் திருமணம் செய்திருக்கிறாரு. மூகா முத்துவுடைய மகளை யார் திருமணம் செய்திருக்காங்கன்னா கவின் கேர், மீரா சிக் ஷாம்பு இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த கம்பெனியினுடைய நிறுவனர் CK ரங்கநாதன் அவர் தான் வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா மூகா முத்துவுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மூகா முத்துவினுடைய பேத்தியை யார் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா ஆகாஷ் பாஸ்கரன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. சரி, இவ்வளோ பெரிய குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்திருக்காரு அப்படின்னா இவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லோரும் சொல்வது போல இவங்க வந்து நகைக்கடை பிசினஸ், சேலத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இதை தாண்டி இவருடைய தொடர்பு என்னன்னா, திருச்சியில கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வலதுகரமாக இருந்து செயல்பட்டவர் அன்பில் தர்மலிங்கம். இப்போது இருக்கார் இல்லையா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தற்போதைய கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவருடைய தாத்தா. ஸோ அந்த அன்பில் தர்மலிங்கம் அவர்களுக்கு ஒரு மகள் உண்டு. அந்த மகளுடைய பேர் வந்து ராணி. அந்த ராணியினுடைய மகன் யாருன்னா வாலாடி கார்த்திக். ஓகே, ஸோ இந்த வாலாடி கார்த்திக் வந்து யாரை திருமணம் செய்திருக்கிறாருன்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய சகோதரியை திருமணம் செய்திருக்கிறாரு. ஸோ இந்த வாலாடி கார்த்திக்ங்கிறவர் யாருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பில் தர்மலிங்கத்தினுடைய பேரன்.
அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பேரன் தான். ஆனா எந்த வகையில பேரனா, அவர் மகன் வழியில பேரன், இவர் மகள் வழியில பேரன். சோ உறவுன்னு பார்த்தா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இவர் வந்து அத்தை பையன், மைத்துனர், அத்தை பையன், சொந்த அத்தை பையன். ஓகே, இவங்க அப்பாவினுடைய உடன் பிறந்த சகோதரியின் மகன் தான் யாருன்னா வாலாடி கார்த்திக். ஸோ அதே போல இன்னொரு தொடர்பும் இருக்குது. என்னன்னா, வாலாடி கார்த்திக்கினுடைய சகோதரியை தான் யார் திருமணம் செய்திருக்கா அப்படின்னா, அதாவது சொந்த அத்தை பையன் கார்த்தி, அத்தை பொண்ணை யார் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வகையில் மிக நெருங்கிய உறவு. ஸோ இந்த வாலாடி கார்த்திக்கினுடைய மனைவி ஆகாஷ் பாஸ்கரனுடைய சகோதரி. ஸோ ஒரு வகையில் பார்த்தா இப்போ அன்பில் தர்மலிங்கம் குடும்பம் என்பது அன்பில் தர்மலிங்கம் காலத்தில் கருணாநிதி அவர்களுக்கு நட்பு குடும்பமாக இருந்தது. ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலும் அது என்னவாக தான் இருந்தது, நட்பு குடும்பமாக தான் இருந்தது. இப்போ கூட சமீபத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவில் வந்து ஸ்டாலின் பேசியிருக்கிறார். எனக்கு வந்து பொய்யாமொழி இறந்த பொழுது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அந்த பழைய நினைவுகள்லாம் மீட்டெடுத்து பேசியிருக்கிறாரு. இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ 3வது ஜென்ரேஷனில், அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய காலகட்டத்தில் இப்போ கருணாநிதி குடும்பமும் அன்பில் தர்மலிங்கம் குடும்பமும் உறவுகளாகவே மாறிட்டாங்க. ஓகே, அந்த வீட்டிலேயே பொண்ணு எடுக்கக்கூடிய, அதாவது கலைஞருடைய பேரை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்த்தா அன்பில் தர்மலிங்கத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரோட திருமண உறவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த இடி ரெய்டினுடைய நோக்கமே என்னன்னா, எப்படி இவரால் இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான படங்களை உருவாக்க முடிஞ்சது. இது எல்லோருக்குமே ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருந்தது. ஏன்னா இந்த பராசக்தி என்ற படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பொழுதே, அது பொங்கல் வெடியீடு என்று சொன்ன பொழுதே, அது எதற்காக எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள்ல அதை அலசும் பொழுது அதனுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, டுவர்ட்ஸ் எலெக்ஷன் ஹிந்தி எஜுகேஷன் பற்றின படம். அது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் கொழுந்து விட்டு இருந்த காலகட்டம் 1949களில் தொடங்கி, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு பிறகான காலகட்டம். 47ல் நம்ம ஃப்ரீடம் வந்துடுது, 49ல் திமுக கட்சி ஆரம்பிக்கப்படுது. திமுகவினுடைய வரலாறு அப்படிங்கிறதே ஒரு ரத்த வரலாறு தான். பல பேர் குண்டடிப்பட்டு செத்தாங்க, மொழி போருக்காக போராடினாங்க, மாணவர்கள் இன உணர்வு கொண்டு எழுந்து கிளர்ச்சியோடு எழுந்து காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. ஸோ காங்கிரஸ் கொண்டு வந்து சில நல்ல திட்டங்கள் கூட இங்கே வந்து வேறொரு வகையில், இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் கொண்டு வந்தாலும் இங்கே திருச்சு அது வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு பீரியட் அப்பவும் நடந்தது. அதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 49ல் தொடங்கி 67ல் 18 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணை கட்டிலில் ஏறியது. ஸோ இது ஒரு ஹிஸ்ட்ரி. அப்படியே அந்த ஹிஸ்ட்ரியை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படிங்கிறது அந்த பராசக்தி கீழே இருக்கிற டேக்லைனே. பராசக்தி கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதிய ஒரு படம். ஸோ அந்த படத்தினுடைய டைட்டில் எடுத்து சிவகார்த்திகேயன். எகைன் சிவகார்த்திகேயன் யாருன்னா, சிவகார்த்திகேயனுடைய தாத்தா திரு TN ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் ஒரு மிக மூத்த நாதஸ்வர வித்வான். ஓகே, தேசிய விருதெல்லாம் பெற்றவர். அவர் துர்கா ஸ்டாலினுடைய நெருங்கிய உறவினர். ஸோ எகைன் இது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப படம். சிவகார்த்திகேயன் இஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் துர்கா ஸ்டாலின். ஸோ ஒரு குடும்ப படமாக அவங்களுடைய அரசியல் சித்தாந்தத்துக்கான விஷயங்களை விதைக்கக்கூடிய ஒரு படமாக இந்த பராசக்தி படத்தை உருவாக்கி அதை கரெக்டாக எப்போ கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்னா ஜான்வரியில ரிலீஸ் பண்றது. ஸோ இந்த ஜான்வரியில் ரிலீஸ்னா அது டிசம்பர்லேயே டீசர் வந்துருமா? ஸோ டிசம்பர்லேருந்தே இந்த டீசரை வச்சுட்டே ஒரு 4-5 டெலிவிஷன் டிபேட்டை ஓட்டிடலாமா? படம் ரிலீஸ் ஆகுமா? படம் ரிலீஸ் ஆனோடனே பாஜகக்காரங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? அப்போ பாஜக அதிமுக கூட்டணி வேற இருந்ததுன்னா இப்போ அதிமுகவினுடைய ஸ்டாண்டு ஹிந்தி எதிர்ப்பா இல்லையா? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவங்களுடைய பங்களிப்பு ஏன்னா அதிமுகவினுடைய மாணவர் இயக்கம்ங்கிறதும் திமுகவிலிருந்து தொடங்கப்பட்டது தானே. ஸோ அப்போ திராவிட இயக்கங்கள் என்பதே ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரான இயக்கங்கள் தான் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்போது இதன் மூலமா அந்த நேரத்தில் கூட்டணிக்குள்ளாரையும் ஒரு குழப்பத்தை கொண்டு வர முடியுமா? அதான் ஏற்கனவே டெலிவிஷன் டிபேட்ஸ் எல்லாத்தையும் தான் அவங்க குத்தைக்கு எடுத்து வச்சிருக்காங்கல்ல. ஏன்னா எவ்வளோ பெரிய ரெய்டு போயிட்டு இருக்கும் பொழுது நீயே கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன அங்கே டிபேட் போயிட்டு இருக்குன்னா, பாமகவுக்குள் என்ன மோதல், பாமகவுக்குள் என்ன நடக்கிறது, பாஜக என்ன நினைக்கிறது. சூப்பர், செம்ம ரைவிங்கா இருக்குது. எழுதினவருடைய கைகளுக்கு தங்க காப்பு தான் போடணும். இப்படியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக எழுதுறாங்க. எனக்கு தெரிஞ்ச பெண்ணில் ஒரு சூப்பரான காப்பி ரைட்டர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து அழகாக காப்பி பண்ணி ஒரு சேனல் வந்து டிபேட்டாக நடத்துறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது இது அனைத்துக்கும் ஒரு ரோட் மேப் டுவர்ட்ஸ் 2026 எலெக்ஷனுக்குள்ளார தமிழ் சினிமாவிலேயே பல திரைப்படங்கள் இந்த டான் பிக்சர்ஸினுடைய ஆதரவிலும் ரெட் ஜெயண்டினுடைய அனுசரணையிலும் வெளியீட்டுக்கு தயாராகிறது. அது எல்லாமே மத்திய அரசை மோடி அவர்களை ட்ரால் பண்ணக்கூடிய, மத்திய அரசினுடைய திட்டங்களை குறை சொல்லக்கூடிய, அல்லது ஒரே ஒரு படத்துல மெர்சல்ல விஜய் பேசிட்டு போன அந்த ஜிஎஸ்டிங்கிற விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டிக்கு எதிரான ஒரு கேம்பெயினாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரி பல படங்கள் இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஸோ இதை கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருன்னா சென்சார் போர்டு. இப்போ இந்த சென்சார் போர்டில் தமிழ்நாட்டில் பாஜக சார்பாக உறுப்பினர்கள்லாம் போடுவாங்க. பாஜகன்னு இல்லை, பொதுவாக மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அதில் சென்சார் போர்டு மெம்பர்ஸாக போட முடியும். அது பேரளவுக்கு ஒரு கௌரவ நியமனம் மாதிரி போடப்படுது. ஸோ அவங்களுக்கு உண்மையாகவே சினிமாவில் சென்ஸ் இருக்கா, அவங்க சினிமாவில் ஒரு சென்சார் போர்டில் உட்கார அளவுக்கு அவங்களுக்கு தகுதிகள் இருக்கா, அவங்களுக்கு வந்து சினிமாவை பற்றின ஏதாவது தெரியுமா, இல்லை பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கா, இவங்களெல்லாம் சென்சார் போர்டில் போடுறதன் மூலமாக
மத்திய அரசுக்கு எதிராக வரக்கூடிய நரேட்டிவை உங்களால ஃபில்டர் பண்ண முடியுமா? இது எதையுமே யோசிக்காமல் சும்மா ஓகே அங்க ஒருத்தர் இருக்காருங்க கட்சியில ரொம்ப நாளா ஏதோ ஒரு பொறுப்பு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு சென்சார் போர்டுல போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான படங்கள் வரிசை கட்டி வந்தது. இதை சரி செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம் இது. ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் எலெக்ஷன். இந்த ஒரு வருஷ எலெக்ஷனுக்கு ஒரு சிங்கிள் நரேட்டிவ் இன்று வரை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கிடைக்கல தானே. ஒரே ஒரு சாத்தான்குளத்தை வச்சு அவங்களால ஒரு தேர்தலையே சந்திக்க முடிஞ்சதா? 2019 தேர்தலுக்கு அவங்களுக்கு சாத்தான்குளம் மட்டுமே போதுமானதாக இருந்தது. எங்கிருந்தோ ஃபீல்டை விட்டு வெளியில போய் உட்கார்ந்து இருந்த சுச்சியை கூட்டு வந்து வீடியோ போட வச்சாங்க. ரேடியோ மிர்ச்சி சுச்சி வந்து வீடியோ போட்டாங்க. ஆங்கிலத்தில் அவர்கள் போட்ட வீடியோ இந்த சாத்தான்குளம் இஷ்யூவை ஒரு நேஷனல் டிபேட்டா மாத்துனுச்சு. சுச்சியை யார் இயக்கினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். சுச்சி யாரால் இயக்கப்பட்டாங்க, சுச்சிக்கு யார் அந்த வீடியோவை போட சொன்னாங்க, இது எல்லோருக்கும் தெரியும். இருந்தும் யாராலையும் எதையுமே பண்ண முடியல. ஸோ தொடர்ச்சியாக 2016 தொடங்கி 2021 வரை மிகப்பெரிய போராட்டங்கள், கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள். எங்கு திரும்பினாலும் ஆன்டி ஹேஷ்டேக்ஸ், கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டேக், எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு விதமான ஹேஷ்டேக்குகள், சோசியல் மீடியாவில் எந்த விதமான ஒரு சிரத்தையும் எடுக்காமல் அதிமுக ஒரு மாதிரி தூங்கி வழிந்ததனுடைய விளைவு தான் 2021 அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். மீண்டும் அந்த தவறை அவர்கள் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம இப்போ பேசக்கூடிய நோக்கமே. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய ரைடு போயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் நினைத்தால் இதை எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்கஷனை எடுத்திருக்கலாம். விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீட்டில் போயிட்டு ரைடு பண்றாங்க. அப்ப விஜயபாஸ்கர் என்ன பண்றாருன்னா ஓடி வந்து ஒரு ஃபைலை தூக்கி காம்பவுண்ட் வெளியில போடுவார். அந்த விஷுவல் வரைக்கும் லைவ்ல காட்டிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு விஷுவல் கூட வரல. நடக்கலையா? நடக்காம இருக்குதா? நடந்துட்டு தானே இருக்குது. அப்ப ஏன் வெளியில வராம இருக்குது? ஏன் வெளியில வராம இருக்குதா? காரணம் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் வேலை பார்ப்பது அவர்களுடைய முதலாளிகளாக அம்பானி இருக்கலாம், வைகுண்டராஜன் இருக்கலாம், பாரிவேந்தர் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் என்னவோ யாருக்கு தான் இருக்கிறது? அண்ணா அறிவாலயத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது, திராவிட மாடல் அரசுக்கு தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊடகங்களை வைத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்கள் தான் இதை எடுத்து பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த நேரத்தில் நான் ஒருத்தர் கண்டிப்பா பாராட்டணும், மிஸ்டர் சவுக்கு சங்கர். பிகாஸ் அவருடைய சேனல்ல தொடர்ந்து கன்சிஸ்டண்டா பேசிக்கிட்டே இருக்காரு. ஓகே, அவருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஓகே, அவருடைய வீட்டில் வந்து மலம் ஊற்றப்பட்டதாக செய்தி அவருக்கு நெருக்கமான ஒரு நபர் மூலமா நமக்கு வந்தது. ஆக்சுவலி நம்ம எடுத்த விஷுவல் தான் ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ். மகாபிரபு உடனே நம்ம அனுப்பி வச்சோம். மகாபிரபு போயிட்டு கவர் பண்ண அந்த விஷுவல்ஸ் தான் மற்ற ஊடகங்களுமே பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த விஷுவல்ஸை பார்த்ததற்கு பிறகு உண்மையாகவே சவுக்கு சங்கர் அதற்கு பிறகு அந்த ஊடகம்லாம் வேணாம், நான் வந்து ஊடகத்தை நிறுத்த போறேன், எனக்கு ஊடகம் எங்க அம்மாவுடைய உயிரை பணை வைத்து நான் ஊடகம் நடத்த வேண்டுமான ஒரு பிரேக்லாம் எடுத்தாரு. எனக்கு இது ரொம்ப ஃபேர்னு பட்டுச்சு. ஏன்னா அப்படி ஒன்றும் சவுக்கு சங்கரை கொண்டாடிட போறது இல்லை. நாளைக்கு இந்த சவுக்கு சங்கருடைய உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டால் கூட 2 நாள் நம்ம சோசியல் மீடியால பேசிட்டு 3வது நாள் வேற வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாம நிறைய பேர் சொல்றாங்க அவர் எடப்பாடியுடைய ஒரு வார் ரூம் போல செயல்படுறாரு, எடப்பாடியை புகழ்றாரு. அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஒருவரை புகழ்வது, ஒரு அரசியலை ஆதரிப்பது என்பது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் யாரை எதிர்க்கிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் பாக்குறேன். எடப்பாடியை ஆதரிக்கிறதுனால அவர் கெட்டவர்னா, ஸ்டாலினை, திராவிட மாடல் அரசை, இங்க இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை, இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஷினரி இருக்குல்ல, அதை இவ்வளவு கட்ஸோட ஒரு மனுஷன் எதிர்க்கல. ஸோ வி ஷுட் சல்யூட் ஹிம். ஏன்னா இந்த இடி ரைடு தொடர்பாக கூட நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணாரு, நிறைய விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தாரு. இந்த மாதிரியான தனி நபர்கள் தான் இன்னைக்கு ஊடகங்களாக மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர்களால் மட்டும்தான் இந்த செய்தி இந்த அளவுக்காவது போய் சேருது. இல்லைன்னா இதை ஒட்டுமொத்தமா போட்டு பூசி மூழ்கி ரெய்டா ஈடியா எங்க வந்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளாரியா அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஊடகத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு பேசுறாரு. ஓகே, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பேச்சாளர் பேசுறாரு, வந்தவர்கள் முதலில் ஈடியா அல்லது கேடியா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. இதே ஒரு நெறியாளர் உட்கார்ந்து அமைதியா கடந்து போயிட்டு இருக்காங்க. ஈடியா கேடியான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா இவங்களால எந்த அளவுக்கு சினிமா மாதிரி இவங்களால நிறைய செட் பண்ண முடியும்னா, அந்த சினிமா அந்த கத்தி சண்டை படத்தை பார்த்துருக்கீங்கல்லப்பா, அதுல இந்த ஈடின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அது இதுன்னு வந்து இப்படிதான் டூப்ளிகேட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எவனையோ மோடி அனுப்பிச்சு விட்டாருன்னு சொன்னால் கூட அதை நம்புவதற்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு கூட்டமும், இதை பரப்புவதற்கென்று இங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு பெய்டு ஆன்லைன் ஒரு லும்பன்ஸையும் இங்க வந்து அவங்க ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு இடையில் இந்த அரசியலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணியில் இன்று இருக்கக்கூடிய பிரதான கட்சியான பாஜகவும் எப்படி முன்னெடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல தான் பார்க்கணும். பட் ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீட்டில் நடந்த இந்த ரைடு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு ரைடு கிடையாது. இவர் வீட்டில் என்னைக்கோ நடந்திருக்கணும். எப்படா திடீர்னு ஒருத்தர் வருவான், வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவானா, அவனுக்கு எந்த விதமான பேக்கப்பும் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். பொலிட்டிக்கல் ஃபேமிலி கூட ஒரு சம்பந்தமே பண்ணதுக்கு பிறகும் கூட ஒரு இடி ரேடாருக்குள்ளார எப்படா வராம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பலருக்கும் இருந்தது. அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கதா நான் பார்க்குறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீஸ் அப்ஸ்காண்டட் அப்படின்னு சொல்றாங்க, காணவில்லை அப்படிங்கிறாங்க. அவரையும் அவருடைய இன்னொரு உதயநிதி நெருங்கிய நண்பராக அறியப்பட்ட ரத்தீஷையும் காணும் அப்படிங்கிறாங்க. இருவரும் எங்க இருந்தாலும் சலடை போட்டு தேடி பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு ஈடிக்கு இருக்கு. ஏன்னா இங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா வெறும் ரெய்டோட நிறுத்தக்கூடாது. ரெய்டுக்கு பிறகு விசாரணை, விசாரணைக்கு பிறகு தண்டனை என்ற ஒரு நிலையை அது எட்டணும். அது எட்டலைன்னா
பேருக்கு ரைடு பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரைடு பண்ணா உடனே குற்றவாளியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, இப்போ கைது பண்றவங்க எல்லோருமே குற்றவாளி கிடையாது. கைது செய்து அவர்களை விசாரித்து அந்த விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு அங்கு வழக்காடப்பட்டு தண்டனை என்பது நீதிபதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் தான். அதே மாதிரி தான் இப்போ ரெய்டும். ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம பல ரெய்டுகள் பார்த்தோம். G2 தொடர்ச்சியாக பல ரெய்டுகள் நடந்தது. பட் என்ன நடந்துச்சு? G2 ப்ராப்பர்ட்டி ஏதாவது அட்டாச் பண்ணாங்களா? G2 நிறுவனத்தின் மேல் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுதா? G2 நிறுவனம் முறைகேடாக சம்பாதித்தார்கள் என்று ஏதாவது நிறுவப்பட்டுச்சுன்னா எதுவுமே நடக்கல. ஸோ அந்த மாதிரி இன்னொரு ரைடாக இது கடந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. மத்திய அரசு அது தொடர்பாக சரியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. மத்திய அரசினுடைய ஏஜென்சிஸ் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் தன்னிச்சையாக சுதந்திரமாக இயங்கி நடந்த தவறை வெளிக்கொண்டு வருவார்கள் நம்ம நம்பலாம். ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ திமுக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவாக இருக்கட்டும் இல்லை இந்த ஈரி ரைடாக இருக்கட்டும் எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு அதை எதிர்க்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை தமிழக பாஜக தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தா இந்த விஷயத்தை வேறு விதமாக கையாண்டிருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அதை அப்படி பார்க்கல. அண்ணாமலையினுடைய ஆப்சன்ஸ் இந்த நேரத்தில் இருக்குதுங்கிறத நான் மறுக்கல. ஆனால் இப்போ அவர் ட்வீட் போட்டாருனாலும் அதுக்கான ட்ராக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அவர் போடக்கூடிய ட்வீட்டை இன்னமும் நியூஸ் சேனல் ஸ்பிக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முக்கியமான இஷ்யூஸை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். ஒரு உதாரணத்துக்கு இந்த சிவகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த வயதானவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு அறிவிச்சாரு. அதற்கு முன்பாகவே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நான் கால் ஆஃப் பண்ணிட்டேன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களாக கொஞ்சம் ஆன் ஆஃபா இருந்தவருடைய பிசிக்கல் பிரசன்ஸ் இப்போ பப்ளிக் ஈவெண்ட்ஸ்ல இருக்குது. இப்போ இந்த தேசிய கொடி ஊர்வலங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல அவரும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நரேட்டிவை செட் பண்றாங்க. இப்போ நீ கேட்கறது உண்மையான ஒரு இன்டென்ஷன்ல கேட்கிறேன். ஆனா இது ஒரு நரேட்டிவா பில்டு பண்றாங்க. என்ன பில்டு பண்றாங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் இல்லாததுனால பாஜகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் வந்துருச்சு. திரு நயினார் நாகேந்திரன் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. இப்படியான ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. இதை நான் முதல்ல 2 பகுதிகளாக நான் பிரிச்சு இதை பேசணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆப்சன்ஸ். அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். அண்ணாமலையை மிஸ் பண்றோமா இல்லையா? என்ன டிடி? கண்டிப்பா சார். கண்டிப்பா. என்ன காரணத்தினால? அண்ணாமலை இருந்த பொழுது என்ன இருந்துச்சு, இப்ப அது என்ன இல்லைன்னு ஃபீல் பண்ற நீ? சார், ஒரு ஹேப்பனிங்கா இருந்துட்டே இருக்கும். சூப்பர். டெய்லி ப்ரெஸ் மீட் பண்ணிடுவாரு. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. குறைஞ்சது 30-40 நிமிஷம் மிகப்பெரிய சவாலான கேள்விகளாக இருந்தாலும் அதை எடுத்து மணிக்கணக்கில் அதுக்கு பதில் சொல்லுவார். அந்த பதிலுக்கு எதிர்கேள்வி வந்துச்சுன்னா அந்த எதிர்கேள்வி கேட்பதற்கும் மறுபடியும் பதில் சொல்லுவார். ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருக்கும். ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டுமே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போவார் அந்த ப்ரெஸ் மீட்டை. ஓகே, ஸோ அதுக்குள்ளார எல்லா விதமான கேள்விகளும் வரும். ஸோ அந்த மாதிரி தான் கேள்வியாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது அப்படிங்கிறது மிஸ் ஆகுது, மறுக்க முடியாது. ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது இல்லை. அவருடைய ஸ்ட்ரென்த்து கட்சிக்காரர்களை சந்திக்கிறது. அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கட்சிக்கு இதுவும் தேவை, அதுவும் தேவை, இதுதான் தேவை, அது தேவையில்லை, அல்லது அதுதான் தேவை, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதே இந்த கட்சிக்கு எதிராக இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்க்கு நம்ம விடுற மாதிரி. அதை பாஜக ஆதரவாளர்கள் செய்யக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ எனக்கு அண்ணாமலையினுடைய ஆப்சன்ஸ் ஃபீல் ஆகலையா? நானும் தான் அவரை மிஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் இவ்வளோ மிஸ் பண்ணும்பொழுது அவர் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் தான் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். டெய்லி இன்னைக்கு என்ன நரேட்டிவ் அவர் பிக் பண்ண போறாரு, அவருடைய ட்வீட்ல அவர் என்ன சொல்ல போறாரு, அவருடைய பேட்டிகள் அவர் என்ன சொல்ல போறாரு, இன்று அவருடைய பேட்டியை கேட்பதன் மூலமாக, இன்று அவருடைய பிரஸ் மீட்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவலின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோங்கிற அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டியை பழக்கிட்டாரு. 3 வருஷமா பழகிட்டாரு. ஓகே, அவருடைய பிரஸ் மீட் இன்னைக்கு இல்லை அப்படின்னா நிறைய டெலிவிஷன் சேனல்ஸ்க்கு கை நடுக்கம் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பிரஸ் மீட் எப்போ போட்டாலும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது அவங்களுடைய டிஜிட்டல்ல பார்த்தீங்கன்னா 2000 பேர், 3000 பேர், 5000 பேர் பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ஸ் மிஸ் ஆகுது. இதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு கேப் இருக்க தான் செய்யும். ஏன்னா இவருடைய ஸ்டைல் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல். இப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஸ்டைல் வேற ஒரு ஸ்டைலாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இது இந்த வீடியோ பார்க்கும்பொழுது நிறைய பேர் கீழே சொல்லுவாங்க, இவ்வளோ நாட்களாக அண்ணாமலைக்கு நல்லா ஜால்ரா அடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நயினார் கிடைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. 2024 எலெக்ஷன்ஸ்ல அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது, அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் வேட்பாளராக இருந்த பொழுதே நான் 2024 எலெக்ஷன்ஸ்ல எங்கே தான் போயிட்டு ஒர்க் பண்ணேன்? திருநெல்வேலியில் தான் ஒர்க் பண்ணேன். ஓகே, நம்மளுடைய டீம் மகாபிரபு தலைமையில் ஒரு 10 பேர் கொண்ட குழு. நம்ம தான் அங்கே வார் ரூம் செட் பண்ணி திருநெல்வேலிக்கும் இன்னொரு டீம் தென்காசிக்குமா ஒர்க் பண்ணோம். ஸோ திருநெல்வேலி, தென்காசி இந்த 2 பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிக்குமே நம்மளோட டீம் தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அதன் மூலமாக எனக்கு 2024 தேர்தலே அவருக்கு பணியாற்றிய ஒரு அனுபவம் உண்டு. அவருடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது வேற. பொதுவாக அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் உள்ளார பார்த்தேன் அப்படின்னா அவர் எல்லோருமே செல்லமாக பண்ணையார்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ பண்ணையாருங்கிறது ஏதோ இந்த பண்ணையார்னா படத்தில் வர பண்ணையாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவரை பார்த்தோன்னே இந்த துண்டு எடுத்து இடுப்பில் கட்டுறது அந்த பண்ணையார் இல்லை. பேசிக்கலி அது அவங்களுடைய ஃபேமிலியோடைய ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு நிக்நேம். பட் அவரை மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சனை பார்க்க முடியாதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாற்றுக் கட்சி தலைவர்களும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா அவரை கட்சி பார்த்தே ஓட்டு போட மாட்டாங்க. நயினார் நாகேந்திரனுக்காக போடக்கூடிய ஓட்டு. திருநெல்வேலிங்கிறது ஒரு நாடார் பெல்ட். ஓகே, அந்த பாராளுமன்ற தொகுதி ஒரு மறவருக்கு ஒதுக்கப்பட்ட உடனே, திரு நயினார் நாகேந்திரனுக்கு ஒதுக்கப்பட்ட உடனே ரவீந்திரன் துரைசாமி உட்பட பலர் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இது எப்படி அது ஒரு நாடார் தொகுதியை நீங்க ஒரு மறவர் கொடுப்பீங்க, நாங்களாம் ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசவே ஆரம்பிச்சாங்க. அப்கோர்ஸ் அது அடர்த்தியாக திருநெல்வேலி மறுசீரமைப்பு உள்ளாக்கப்பட்ட அந்த தொகுதி என்பது
திருநெல்வேலியில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் தென்காசி மாவட்டம் வரைக்கும் பறந்து விரிந்து கிடந்த அந்த தொகுதியில நாடார்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகம். ஓகே, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ அது ஒரு நாடாருக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் தொகுதியா பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மறவர் கேண்டிடேட்டை போட்டும் கூட அவரால் இவ்வளவு வாக்குகள் வாங்கி கூடுதலாக அந்த தேர்தல் முழுவதுமே தமிழ்நாடு முழுக்க எல்லா ஒப்பீனியன் போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியால இருந்து தமிழ்நாட்டில் இருக்க மீடியா வரைக்கும் திருநெல்வேலியில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது சொல்லாத ஊடகங்களே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த தொகுதியை தன்னுடைய ஒரு பர்சனல் கெப்பாசிட்டியில் அவர் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாரு. 2001 2006 வரை ஆன காலகட்டம், அதாவது ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அவர் அமைச்சரவையில் இருந்தவர். ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். ஆனால் நீ அதில் ஒரு விஷயம், நீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நீ வேணா நோட் பண்ணிப்பாரு. எந்த ஒரு இடத்திலும் ஜெயலலிதா அவர்களிடம் வளைஞ்சு நெளிஞ்சு தரையோட தவழ்ந்து திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் கும்பிடுவது போன்ற ஒரு போட்டோவை என்னால் பார்க்கவே முடியாது, எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அது அவருடைய ஸ்டைல். அந்த ஸ்டைலை அவங்களும் அங்கீகரிச்சு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவருடைய அரசியலிலும் ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்விகள் இதெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் அதிலிருந்து வெளியில் வந்து, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு பாஜகவில் இணைந்து அதற்கு பிறகு ஒரு பெரிய ஜேர்னி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று மாநில தலைவராகவும் ஆயிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மாவட்ட அளவில் பொறுப்புகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான அமைப்பு தேர்தல் முடிந்து மாவட்ட தலைவர், துணைத் தலைவர், எனக்கு மாவட்ட தலைவர்கள் ஆல்ரெடி திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போதே தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டாங்க. இப்போ துணைத் தலைவர்கள் ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர்கள் வரைக்குமான இந்த பொறுப்புகளை அவர் ஃபில் பண்றாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணிக்கிறாரு. கூடுதலா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அலையன்ஸ் எந்த விதத்திலும் உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த பொறுப்பு அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதே என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை என்னன்னா இந்த அலையன்ஸை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, இதுதான் உங்களோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தலைமைக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்ட தலைவராக மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமைக்கு, தேசிய தலைமைக்கு ஒபீடியண்டா அவர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த அலையன்ஸை இன்டாக்டா கொண்டுட்டு போகணும். இப்போ திமுகவை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், இப்படி வச்சிருக்காங்க பாருங்க அந்த அலையன்ஸை, என்னங்க விடுதலை சிறுத்தைகளை எல்லாம் இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அந்த கூட்டணியை விட்டு வெளில வராங்க திரும்ப. அந்த அளவுக்கு ஸ்டாலின் என்னங்க மந்திரம் போட்டு வச்சிருக்காரு. இந்த கம்யூனிஸ்ட்லாம் எப்படிங்க ஏதோ பத்திரம் போட்டு எழுதி கொடுத்த மாதிரி அங்கேயே அவங்க அறிவாலயம் வாசல்லே படுத்து தூங்குறாங்க அப்படிங்கிறோம். ஒரு பக்கம் உங்களுக்குலாம் வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டினாலும், இன்னொரு பக்கம் இதெல்லாமே நம்மளுடைய வைத்தறிச்சல். என்னடா இந்த அலையன்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த அலையன்ஸ் ஏன் உடைய மாட்டேங்குது, உண்மையா இல்லையா? அதை பார்த்தானே பொறாமப்படுறோம். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம சொன்ன குறை என்னங்க, ஒரு தேர்தலுக்கு ஒரு அலையன்ஸுங்கிறாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்க சைடு ஒரு பக்கம் போயிடுறாங்க, அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஒருத்தங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுனா கூட ஒருத்தங்க போய்க்கிறதுல, ஒரு கட்சியினுடைய மாநாட்டுக்கு இன்னொரு தலைவரை கூப்பிடுறது கிடையாது. ஆப்வியஸா நடந்ததா இல்லையா? இப்ப பாமக ஒரு மாநாடு நடத்துறாங்க, நான் சொல்றது இப்ப நடந்த மாநாடு விட்டுரு, ஏதோ ஒரு நிகழ்வு, அதுக்கு என்னைக்காவது கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் அண்ணாமலையோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தலைவரையோ கூப்பிட்டு அந்த விழாவை நடத்துவது என்பது கிடையாது. ஆனா இங்க விசிக ஒரு விழா நடத்துச்சுன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போவாங்க, திமுக போகும். திமுக ஒரு விழா நடத்துனதுன்னா மக்கள் நீதி மையத்தை கூப்பிட்டுப்பாங்க. ஸோ அங்க ஒரு குடும்பம் மாதிரி அந்த அலையன்ஸை அவங்க பில்டு பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி இங்க இல்லைங்கிறது தான் டிஸ்கஷன். இதை பார்த்து தான் நம்ம இவ்வளவு நாளா புலம்பிட்டு இருந்தோம். அப்போ அதை உருவாக்குறதுக்காகத்தான் ஒரு தலைமையை இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அந்த வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த கம்பாரிசனுக்குள்ளார ரெண்டு பேரையும் ஒப்புமைப்படுத்துறதுங்கிறது இது அண்ணாமலையும் சிறுமைப்படுத்துற மாதிரி, நயினார் நாகேந்திரனையும் சிறுமைப்படுத்துற மாதிரி. இந்த ஒப்பீடு என்பதை செய்ய வேண்டும் என்று யார் எதிர்பார்க்குறாங்கன்னா திமுக எதிர்பார்க்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த அலையன்ஸ் உடையணும். எஸ், எக்ஸாக்ட்லி, சரியான விஷயம். ஏன் உடையணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அனைத்து உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டும், இங்கு அவங்க ஹையர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அத்தனை ஏஜென்சியும் திமுகவிடம் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, நீங்கள் 200 தொகுதிகளை நெருங்கி வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் அவர் சொன்னார் 234 தொகுதியிலையும் நாங்கள் ஜெயிப்போம் ஸ்டாலின் சொன்னதுக்கான காரணம் அதுதான். ஆனால் என்று இந்த அலையன்ஸை அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாரோ அந்த மொமெண்ட்ல இருந்து அவங்களுடைய மொமெண்டம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சா? திமுக தோற்க போதா அந்த தேர்தல்னா இல்லை. இந்த நொடி இந்த வீடியோ பதிவாயிட்டு இருக்க இந்த நொடி கூட தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யார் தான் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது? திமுக வெல்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது பாஜக அதிமுக அலையன்ஸ் வருவதற்கு முன்பாக இருந்த சூழல் போல 200 தொகுதியில் வெல்வது என்பது சாத்தியமே இல்லை. ஸோ அந்த வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு எங்க வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு 150ல நிற்கிறாங்க இவங்க, 150லயும் இவங்க ஒரு 80லயும் நிற்கிறாங்க, இல்லை இவங்க ஒரு 140லயும் அவங்க ஒரு 90லயும் நிற்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 140ல இருந்து இவங்க கிட்டே இருந்து அவங்க எடுக்க வேண்டிய தொகுதிகள் எவ்வளவுதான் இன்னும் தேவை? இன்னும் 28 தொகுதிகள் தான் தேவை. 118 தொகுதி வந்துருச்சுன்னா ஆட்சி அமைச்சிடலாம். அது போக தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கே 117 118 வேண்டும். அதற்கு போக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வென்றால் 150ல இருந்து 160 தொகுதியில ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுப்போம். எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணி இப்படி ஒரு ஃபார்ம் ஆனதுல திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. ஸோ அதனால அவங்க இந்த நரேட்டிவை தொடர்ந்து வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு நபர்கள் மூலமாக சீட் பண்ண பார்க்குறாங்க. என்னன்னா, நயினார் நாகேந்திரனையும் அண்ணாமலையும் ஒப்பிடுறது, பாஜக இப்போ வந்து ஒரு மாதிரி தூங்கி வழியுதுங்கிறது, பாஜக வந்து செயல்பாடே இல்லாமல் போயிடுச்சுங்கிறது. ஸோ இதன் மூலமாக இந்த நரேட்டிவை செட் பண்ணுறதன் மூலமாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் இப்போ எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கலாம், உனக்கும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். என்னங்க அண்ணாமலை சூப்பராக தானே பண்ணிட்டு இருந்தாரு, எதுக்குங்க அவரை மாற்றணும்? நியாயமான கேள்வி.
அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மாற்றாமலே இருப்பதற்கு இது திமுக கிடையாது. இல்ல திமுக தான் தொடர்ந்து கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்க முடியாது, அப்படி கிடையாது. இது வந்து தேசிய அளவில் என்ன சொல்ல போனா உலக அளவிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஜனநாயக கட்சிங்கிறது பிஜேபி. ஓகே, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. ஸோ அந்த கட்சி அவங்களுக்கு என்று ஒரு பாலிசி வச்சிருக்காங்க, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவரை ரொட்டேட் பண்ணணும். திரும்ப கொடுத்துருக்கலாம். இப்போ கொடுத்துருக்கலாம்னு சொல்றதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆமா கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுத்ததை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு வேறொரு வேலை இருக்கிறது அல்லது இந்த சூழலில் இந்த வேலையை எடுத்து செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. அந்த தலைவரை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி கிடைச்சிருக்குன்னா அதை நினைச்சு நம்ம சந்தோஷம் தானே படணும். அவங்க அதனால ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல, அதனால அவங்க ஒன்றும் வருத்தப்படலை. அண்ணாமலை நான் ஒன்றும் கோச்சிக்கிட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலை, அவர் கட்சியை விட்டு விலகலை, அல்லது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து படுகொலியில் தள்ளிவிட்டார்கள்னு புலம்பல. அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக கட்சி கொடுக்கும். ஆனா திமுக செட் பண்ணக்கூடிய இந்த நரேட்டிவ்க்குள்ளார விழுந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டுட்டு போய் விடும். அது என்ன மாதிரியான ஆபத்துனா, ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒரு சில பதிவுகள்லாம் நான் பார்க்குறேன். அந்த பதிவுகள் எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷரின் அடிப்படையில் எழுதப்படுது. ஓகே, ஒரு ஆப்போசிட் எண்ட்ல இருந்து யாரோ ஒருவர் அவர்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுகிறார்கள். ஓகே, அதாவது என்ன மாதிரி தூண்டி விடுறாங்கன்னா, அவங்கள வந்து கோவப்படுத்தும் பொழுது அவங்க ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, ஆமா நாங்கள் அண்ணாமலை இல்லைன்னா ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் அண்ணாமலை இல்லைன்னா நோட்டாவுக்கு தான் போடுவோம், நாங்கள் அண்ணாமலை இல்லைன்னா நாங்கள் வந்து திமுக கூட ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள பேச வைக்கிறாங்க. இந்த பேச வைக்கிற வேலையை இங்க சில பேர் பண்றாங்க. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பேச வைக்கக்கூடிய வேலையை இங்க ஒரு சிலர் பண்றாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பா இந்த மொமெண்டம் பீக்ல இருந்திருக்கும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குமானா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குமானா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பாஜக தன்னிச்சையாக வளர்வதற்கான ஒரு சாத்தியத்தை அண்ணாமலை உருவாக்கி இருப்பார். அந்த மொமெண்டம் பெருசா இருந்திருக்கும், அந்த எழுச்சி பெருசா இருந்திருக்கும். தினசரி ஊடகங்கள் இங்க வந்து மிக சுவாரஸ்யமான செய்தியை கொடுத்திருப்பாங்க. நம்ம எல்லோருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல் காலம் கிடைச்சிருக்கும். இது எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இப்போது திமுகவுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நெருக்கடி, அதை அண்ணாமலை மட்டும் தனித்து நின்று கொடுப்பதை இப்போது இந்த கட்சியாக சேர்ந்து கொடுக்கிறார்கள். இதில் லாபம் அதிமுகவுக்கு தான் அப்படின்னா கூட, நான் மறுபடியும் சொல்றேன், இதில் லாபம் அதிமுகவுக்கு தானா கூட இதை இந்த நேரத்தில் ஏற்று செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆனா அது பாஜகவுக்கு பின்னடைவு என்று பேசிக் கொண்டிருந்த பெரும் கூட்டத்தில் நானும் ஒருத்தேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டியில திமுகவை தனிப்பட்ட ஒரு நபர் போயிட்டு வீழ்த்துறது என்பது எளிதல்ல. 5 வருஷம் கவர்மெண்ட், 4 வருஷமா அவ்வளோ பிரச்சனைகள், யார் அந்த சார்னும். பட் சோசியல் மீடியாவை தாண்டி அந்த கேள்வி போகவே இல்லை. நீ கிராமத்துல போய் கேட்டா யார் அந்த சார்னு கேட்டா அந்த ஓட்டு போட போற அந்த ஒரு வயசான ஒரு 60-70 வயசு அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் தெரிய போறது இல்லை. தம்பி எனக்கு 1000 ரூபா வந்துச்சு தம்பி, எனக்கு ஓஏபி கொடுக்குறாங்க தம்பி, முதியோர் உதவி தொகை வந்துட்டு இருக்கு தம்பி, இவ்வளவுதான். எனக்கு ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க தம்பி, பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தாங்க தம்பி, பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்க, இவ்வளவுதான். மக்களுடைய குறைந்தபட்ச அரசியல் என்பது அவ்வளவுதான். அதுக்காக அந்த மக்களை குறை சொல்ல மாட்டேன், இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட அரசு தான் அப்படின்னு சொல்லி மக்களை சிரமப்படுத்த மாட்டேன். அந்த மக்களுக்கு அது போதும். அவங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வு என்பது ஒரு எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா அவங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம்ங்கிறது எங்க இருக்குன்னே தெரியாது. மெட்ராஸ் எங்க இருக்குன்னே தெரியாம வாழக்கூடிய 2 கோடி பேர் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு. அவன் வாழ்நாளில் மெட்ராஸ்ங்கிற ஒரு ஊரையே பார்த்திருக்க மாட்டான். அவனுக்கு மெட்ராஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அவனுக்கு பர்னிங் இஷ்யூவே கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இது காலத்தின் கட்டாயம். ஸோ இந்த அலையன்ஸை இன்டாக்டா எடுத்துட்டு போறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளை இது எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நான் உட்பட அல்லது என்னை போன்ற பலருமே இது போக இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு காரணிகள். இன்னொரு பக்கம் நயினாருங்கிறவர் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர், பலமுறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், தேர்தல் அரசியலுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சவர். இன்னைக்கு ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து வெறும் கத்தி எடுத்து சண்டை போடுறது மட்டும் கிடையாது. சில நேரங்களில் அது வேறு வகையான டாக்டிக்ஸையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. ஸோ அதனால இது அவர் பெட்டரா எடுத்துட்டு போவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னையும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நடராஜ், திருப்பூர் கூட்டம் பாத்தியா? ஆமா, அங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு இன்டிமேசி, அவங்க 2 பேரும் பழகிக்கிறதே அவ்வளவு ஒரு ஜோஷா இருந்தது. ஐ திங்க் அவனோட ஷோல கூட நீ பேசியிருந்தேன். ஓகே, ஸோ இல்ல அது வந்து நேச்சுரலா பார்த்தனா இவர் வந்து முன்னாள் தலைவர். அதற்கு முன்பும் அண்ணாமலைக்கு முன்பாக இங்க மாநில தலைவராக முருகன் இருந்தார். அவங்க 2 பேருக்கு இடையில நம்ம அந்த மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் கூட நம்ம பார்த்தது கிடையாது. இங்க வெளிப்படையா மேடையில நயினார் நாகேந்திரன் அவ்வளவு பெரிய ஒரு சீனியர் பொலிட்டிஷியனா இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையா போல்றாரு. இடிச்சு மழை பெஞ்ச மாதிரி அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, தலைவர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஒரு முன்னாள் மாநில தலைவரை இந்நாள் தலைவர்னு தான் குறிப்பிடுறாரு. எந்த ஒரு இடத்திலும் அந்த மரியாதை குறையவே இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் தான் நயினார் நாகேந்திரனுக்கு வேட்புமனுவே தாக்கல் பண்றாரு, வந்து கையெழுத்து போடுறாரு. அவருடைய காலுக்கு இவர் வந்து செருப்பு வாங்கிட்டு வந்து செருப்பு போட்டு இனிமே நீங்க நடக்கணும், நீங்க செருப்பு போடாம நடக்கக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆரோக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஓகே, வந்திருக்கக்கூடிய தலைவர், நாம் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மிகச்சரியான ஒரு மரியாதையை கொடுக்கிறார், அவருடைய அங்கீகாரத்தை அவர் குறைச்சு மதிப்பில்லை. அப்படிப்பட்டவரை நம்ம ஆதரிக்கிறது தான் சரியான ஒரு நிலைப்பாடுன்னு எடுத்து போறது தான் கட்சிக்கும் இந்த சித்தாந்தத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு சரியான ஒரு பணியா இருக்கும் நான் நம்புறேன்.
உன்னுடைய ஒப்பீனியன் என்ன? என்னுடைய கருத்தும் அதான் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே குறிக்கோள் என்னன்னா, இந்த திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிறது. அவங்க தனித்தனியாக இருந்தாங்க அப்படின்னா அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இணைந்து திமுகவை வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சுயலாபங்களை மறந்து ரெண்டு பேருமே இணைந்திருக்காங்க. இப்போ அதிமுகலையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட சேரக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லப்படுறதா இருக்கு. அங்கே கொஞ்சம் பேர் இல்லை, நிறைய பேருக்கு வந்து இதில் உடன்பாடே கிடையாது. அவ்வளோ பெரிய மீறி தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஓகே, அவங்களும் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க, இவங்களும் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளோட தியாகங்கள் திமுகவை வீழ்த்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா. எகைன் நீ சொன்ன மாதிரி அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனாலேயே இந்த அலையன்ஸ் வந்து ஜெயிச்சிரும்னு நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு சவாலை உருவாக்கியிருக்காங்க, ஒரு நெருக்கடியை உருவாக்கியிருக்காங்க. அது நீ ஒத்துக்கிறியா இல்லையா? கண்டிப்பா. சோ இன்னைக்கு ஒரு டஃப் ஃபைட் வந்திருக்கு. முன்னாடி மாதிரி டிஎம்கே ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ண முடியாது. டிஎம்கேக்கு இன்னைக்கு ஒரு டஃப்பான ஒரு ஆப்போசிஷன். எப்போதுமே ஒரு நல்ல சினிமாங்கிறது என்னன்னா ஒரு நல்ல ஹீரோ மட்டும் இல்ல, ஹீரோக்கு எதிராக ஒரு நல்ல வில்லன் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் இருக்கணும். வில்லன் வந்து சும்மா அப்படி லைட்டா இருந்தா அந்த படத்துல பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது இல்லையா? சோ இப்போ வில்லனை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ற ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் முடிவுகள் போது தான் யார் ஹீரோ யார் வில்லன்ங்கிறது நமக்கு தெரியும். சார், இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது சார். பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சிருக்காங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா யார் முதல்வர் ஆவாங்க சார்? கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தான் ஆவாரு சார். அப்போ இவங்களை வந்து முதல்வர் ஆக்கணுங்கிறதுக்காக பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒர்க்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா 2024ல வந்து பிஎம் ஆகணும், மோடி வந்து பிஎம் ஆகணும் அப்படின்றப்போ அப்போ வந்து எடப்பாடி வந்து மோடி பிஎம் ஆகணும்னு நினைக்கல. ஆனா இப்ப மட்டும் பிஜேபி காரங்க வந்து எடப்பாடி சிஎம் ஆகணும்னு ஒர்க்ஸ் பண்ணணும்னா அது எப்படி சார்? நல்ல கேள்வி, நியாயமான ஒரு கேள்வி. இது நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனா நான் இது வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்கு இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு. ஸோ there is a difference. ஓகே, ஆனா 2024 தேர்தலில் என்டிஏ அலையன்ஸினுடைய ஒரே நோக்கம் என்னன்னா திரும்ப ஆட்சியை தக்க வச்சுக்கிறது. ஸோ அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்த நெருக்கடி என்னங்கிறத நான் சொல்றேன். இங்க ஒரு தப்பான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா பாஜக விட்டு வெளியில வந்துட்டு அவர் தனிச்சு நின்று தேர்தலை சந்தித்தால் காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ அல்லது இது போன்ற கட்சிகளோ திமுகவை விட்டு வெளியில வந்து அவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு தவறான ஒரு நரேட்டிவ் இங்கு செட் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது. அது அவர் நம்பினாரா அல்லது வேற யாராவது அவருக்குள்ளார செலுத்தினாங்களா அல்லது வேற ஏதாவது காரணங்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பட் தட் இஸ் a false narrative. ஓகே, ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்தை இங்கு உருவாக்குவதாக ஒரு சிலர் பண்ண ப்ராமிஸின் அடிப்படையில் ஓகே, ஒருவேளை நம்ம பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னா சொன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அலையன்ஸ் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இனிமே பிஜேபி கூட வாழ்நாளில் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு. பிஜேபி கூட ஒட்டுமில்ல உறவும் இல்லைனாரு. எஸ்டிபிஐ போன்ற ஒரு கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு பிறகு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஒரு விஷயத்தை அவருக்கு உணர்த்துச்சு. என்னன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா அதுலேயும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் என்பது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இல்லை. இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணாலுமே அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நமக்கு ஸ்ட்ரென்த்தா நமக்கு வலு சேர்க்கக்கூடிய இன்னொரு அலையன்ஸ் பார்ட்னரா இருக்கக்கூடிய பிஜேபியோடு நம்ம பயணிக்கிறதுங்கிறது தான் நமக்கு ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க. அந்த நம்பினதுடைய விளைவு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு ரிசல்ட். ஸோ அதனால நீங்க கேட்ட அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு கொஸ்டின். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்கிறதுக்காக இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கல. அந்த கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக. ஏன்னா இவங்க விட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷம் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நான் எழுதி கையெழுத்து கொடுத்துறேன், அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு அவங்க இந்த ஆட்சியர் இணைக்கட்டிலிருந்து அகற்றவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நரேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கிளியரா செட் பண்ணிட்டாங்க. கடந்த 1 வருடமாகவே நீ பார்த்தனா அவங்களுடைய நரேட்டிவ்க்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மும்மொழி கொள்கை அவங்க எடுத்தாங்க, இவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களால ஒரு நரேட்டிவை செட் பண்ணவே முடியல. ஓகே, அதற்கு பிறகு கூட இவங்க வந்து யார் அந்த சாருன்னாங்க. யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே கூட பார்த்தனா எவ்வளவு லேசா அதை கடந்து போக முடியுது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன். ஒருத்தர் கைது பண்றாங்க. கைது பண்ண ஒரு பேர் என்ன? ஞானசேகரன் ஒரு யாரு? திமுகவின் அனுதாபின்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஓகே, திமுகவின் அனுதாபின்னு சொன்னாரு. அவர் திமுக பொறுப்புல இருக்காருன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. அவர் ஒரு பிரியாணி கடை நடத்துறவர். அவருடைய மனைவி அண்ணா யூனிவர்சிட்டியில ஸ்டாஃப். அவங்கள பிக்கப் பண்றதுக்காக அவர் டெய்லி போவார். இதுதான் சொல்லப்பட்ட கதை. ஆனால் அந்த ஞானசேகரனோடு நெருக்கமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டவர் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவருடைய வீட்டில் சென்று உணவு அருந்தினார். மா சுப்பிரமணியத்துக்கு ஒரு நெருக்கமாக இருந்தார். இப்படியெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்ததா இல்லையா? அது தொடர்பாகத்தான் யார் அந்த சார், ஏன்னா அவர் போன்ல பேசும்பொழுது அந்த சார் அப்படின்னு சொல்லி யாரையோ குறிப்பிட்டு பேசினாருன்னு சொல்லி வாக்குமூலம் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. அதற்கு பிறகு இல்ல அந்த மாதிரி யாருமே இல்ல அப்படின்லாம் சொல்லி ஒரு கட்டத்துல அந்த யார் அந்த சாருங்கிற அந்த கொஸ்டினே வேலிடேட் இல்லாம போயிடுச்சு. இப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். ஞானசேகரனுடைய கால்கள் உடைக்கப்பட்டதாக நம்ம ஒரு போட்டோ பார்த்தோம்ல. அவருக்கு காலில் மாவு கட்டு போட்டிருந்தாங்க. அவர் வந்து அந்த ஜீப்ல படுத்தபடியே தான் போனாரு. வித்தின் ஃபியூ வீக்ஸ், ஓகே, 2 வாரங்களுக்குள்ளாக அல்லது 3 வாரங்களுக்குள்ளாக திரும்ப பார்த்தீங்கன்னா ஞானசேகரனை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் பொழுது அவர் நடந்து போறாரு.
ஓகே, எனக்கு தெரிஞ்சு புத்தூர் மாவு கட்டு போட்டு தினசரி ஐலம் தடவி எலும்பூட்டி இலையை பறித்து அரைத்து குடித்திருந்தால் கூட அவ்வளவு சீக்கிரத்துல அந்த எலும்பு சேர்ந்து எப்படி அவரால் நடந்து போக முடியும்னு தெரியல. இந்த மாதிரி பல்வேறு மர்ம முடிச்சுகள். ஓகே, இது தொடர்பாக அந்த ஒரு மாணவி மட்டும் தான் பாதிக்கப்பட்டாங்களா, வேறு எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்க, அது தொடர்பான வழக்கு விசாரணை என்ன, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இது எதுவுமே வரல. ஆனா இன்னைக்கு பொள்ளாச்சி வழக்கினுடைய தீர்ப்பு வந்த உடனே அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் ஆச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், பொள்ளாச்சி வழக்குக்கு நீதி வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. பொள்ளாச்சி வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். ஆனால் பொள்ளாச்சி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்து அதில் நீதி கிடைப்பதற்கு தன்னால் முடிந்த வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தது அதிமுக. ஏன்னா பொள்ளாச்சி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டு வந்த உடனே அப்ப சிபிசிஐடி விசாரிச்சா சரியா இருக்காது. ஏன்னா சிபிசிஐடி என்பது தமிழ்நாடு மாநில அரசுக்கு உட்பட்ட அவர்களுடைய கண்ட்ரோல் கீழே வர்றது. அதனால சிபிஐ கிட்ட கொடுப்போம்னு கொடுத்தாங்க. ஸோ இப்போ அதுல தீர்ப்பு வந்திருக்குது. ஆனா இப்போ கூட நக்கீரன் கோபால் உட்பட பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிபிசிஐடி விசாரிக்காம அதை ஏன் சிபிஐ கொடுத்த, அதுவே உன்னோட தோல்வி தானே. இப்ப சிபிசிஐடி கொடுத்திருந்தா என்ன சொல்லுவாங்க, சிபிசிஐடி கொடுத்த எப்படி வழக்கு விசாரணை ஒழுங்கா நடக்குவாங்க. இப்ப சிபிஐ கொடுத்தவொடனே என்ன சொல்றாங்க, சிபிசிஐடி கொடுத்திருக்கலாமே ஏன் கொடுக்க முடியல. ஸோ இங்கு ஊடகங்களை வைத்து எப்படி வேணாலும் பிரட்டி பேசலாம், எப்படி வேணாலும் பிரட்டி பேசலாம். இப்ப தெய்வ செயல்னு ஒரு நிகழ்வு இல்லையா, இப்போ அரக்கோணத்துல நடந்த நிகழ்வு தொடர்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. அறிக்கை விட்டு அடுத்த செகண்ட் அங்க இருக்க மாவட்ட காவல்துறை என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இல்ல இது வந்து தனிப்பட்ட நிகழ்வு, அதை வந்து நீங்க வந்து அரசியலாக்க கூடாது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுதான் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டினுடைய காவல்துறையினுடைய சமூக ஊடக பிரிவின் சார்பாக ஒரு விளக்கம் என்பது கொடுக்கப்படுது. ஆனால் இதை ஒரு நரேட்டிவாக பில்டு பண்ண யாரால முடியல, அதிமுகவால முடியல. ஸோ தெர் இஸ் அந்த சிஸ்டத்தில் ஒரு லேக் இருக்கு. அந்த சிஸ்டத்தில் அவங்களால ஒரு எஃபிஷியண்டாக செயல்பட முடியல. சாத்தான்குளத்தில் நடந்த அந்த ஜெயராஜ் பெனிக்ஸினுடைய அந்த கொலை என்பது, லாக்அப்ல நடந்த அந்த மர்டர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மனசாட்சியை உலுக்கி பார்க்குற அளவுக்கு அது ஒரு நிகழ்வாக அவர்களால் மாற்ற முடிந்தது. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு லாக்அப் டெத்தும் அந்த அளவுக்கு அவங்களால ஒரு நிகழ்வாக இன்னைக்கு ஊடகங்கள் எடுத்து பேச தயாரா இல்ல. ஒரு சுஜித்ங்கிற ஒரு பையன் ஒரு ஆழ்துளை கிணற்றுல விழுந்துட்டாருன்னு அதை வச்சு ஒரு நாள் முழுவதும் அனைத்து ஊடகங்களும் அந்த இடத்திலே போயிருந்து லைவ் போட்டாங்க. இன்னைக்கு ஒரு சாலையில ஒரு குழி வெட்டி வைக்கிறாங்க, அந்த குழியில போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வயசான தம்பதியினர் போய் விழுந்து இறந்து போறாங்க. இன்னைக்கு அது ஒரு நியூஸே ஆகல. சென்னையில ஒரு ஊடகவியலாளர் போயிட்டு ஒரு இதே போல ஒரு கால்வாய் இட்டி வைத்த ஒரு போய் விழுந்து கம்பி குத்தி இறந்து போனார், புதிய தலைமுறையை சேர்ந்தவர். அது ஒரு டிஸ்கஷனாவே மாறல, அது ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டரோட கடந்து போகப்பட்டுச்சு. அப்படின்னா இங்கு முதலில் நிகழ்த்த வேண்டிய மாற்றம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை அடுத்து வரக்கூடிய அரசு, ஏன்னா இதையே நான் சொல்றேன்னா, இந்த அரசு மாறலைன்னா அடுத்த 5 ஆண்டும் இந்த ஊடகங்கள் இப்படியே இருந்தால், இந்த ஊடகங்களை நிர்வகிக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள், இங்க இருக்கக்கூடிய இந்த சென்னை பிரஸ் கிளப் உட்பட இங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஊடக சங்கங்கள் எல்லாம் இப்படியே இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டை தொடர்ந்து 50 ஆண்டுகள் ஆண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதை இன்னும் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண பிறகு நீ என்ன பண்ணுவ, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மிஷினரி பழகிட்டாங்க. ஏற்கனவே திமுகவுக்கு சார்பானவர்கள் அரசு ஊழியர்கள்ங்கிற ஒரு இம்ப்ரெஷன் உண்டு. அதனால அரசு ஊழியர்களை பத்தி கேட்க வேண்டியது இல்லை. ஊடகம் மட்டும் தான் கேள்வி கேட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா ஊடகத்தையும் கூடுமானவரை விலைக்கு வாங்கிட்டாங்க. ஸோ ஊடகங்களை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. மக்களிடம் இலவசங்களை கொடுத்து பழக்கிட்டாங்க. ஸோ 1000 2000 ஆக்குவாங்க அடுத்த எலெக்ஷன். அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல 5000 ஆக்குவாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, நீ 5000 கோடி அடிக்க போற, எனக்கு 5000 கொடுத்தா என்ன, கொடு, ஒரு ஓட்டுக்கு 5000. அஃபிஷியலா கொடுக்குறது இவ்வளவு நாட்கள் அன்அஃபிஷியலா கொடுத்துருந்தாங்க, மறைஞ்சு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாவே கொடுக்குறோம். ஏதாவது ஒரு திட்டம் போடு, அந்த திட்டத்தின் பேர்ல கொடு அப்படின்னா யார் கேட்க போறா? கடன் தானே, கடனை வாங்கி குமிப்போம், யார் என்ன கேட்க போறா? சோ இப்படியான ஒரு சூழலை நோக்கி தமிழ்நாடு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்றால் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எடப்பாடியை முதல்வராக்குவதற்காக பாஜக அதிமுகவை ஆதரிக்கவில்லை. இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அதனால நம்ம இன்னைக்கு அதிமுகவை ஆதரிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த எலெக்ஷனை இன்னும் பெட்டரா பிளே பண்ண முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.